பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம். ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக. எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கு. நம்ம தினமும் ஒரு இபாதத் தொடர்ச்சியாக நம்ம பார்த்து வரோம். இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம இதுக்கு முன்னாடி சலவாத்தை பற்றி பார்த்துருப்போம். ஆனால் இந்த தடவை நமக்கான ஒரு சிறப்பு மிகுந்த துவாவை பற்றி பார்க்க போகிறோம். இந்த மூன்றுமே பார்த்திங்கன்னா ரொம்ப சின்ன சின்ன வாஜிஃபாக்கள் தான். ஆனால் சுபஹானல்லாஹ், நமக்கு இப்படி கேட்கும் போது, இந்த வார்த்தைகளை கொண்டு நம்ம கேட்கும் போது நமக்கு கிடைக்கக்கூடிய பலன் வேறு எதுலேயுமே கிடைக்காதுன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு நிறைய பலன்களை உள்ளடக்கியிருக்கு. இப்போ நான் காட்டக்கூடிய இந்த இமேஜ் இருக்குது பாருங்க, இதை ஒரு தடவை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா நிறைய பேர் கேட்குறீங்க கடைசியில் ஒட்டுக்கா போடுங்கன்ட்டு. அதனால தான் இப்போ நம்ம ஒட்டுக்கா போட்டிருக்கோம், எடுத்து வச்சுக்கோங்க. நான் தனித்தனியாக இதை எப்படி ஓதணும்னு சொல்லிட்டு இப்போ நான் சொல்கிறேன். இது எல்லாமே ஒட்டுக்கா ஓதக்கூடாது, நம்ம தனித்தனியாக பார்த்துக்கலாம். இப்போ அதில் முதல் ஒன்று பார்த்தீங்கன்னா, அல்லாஹ் மௌஃபிர்லி லி உம்மத்தி முஹம்மதின். அல்லாஹிடத்தில் இந்த உம்மத்து இருக்காங்க பாருங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்துகள்னால் யார்? அவர்களை பின்பற்றக்கூடிய எல்லாருமே உம்மத்துகள் தான். யாரெல்லாம் நபிக்கு பின்னாடி முஸ்லீமாக இருக்காங்களோ அவங்க அல்லாஹையும் ஏற்று நபியும் ஏற்றிருந்தா அவங்க நபியுடைய உம்மத்து. அப்போ நபியுடைய வழிவார்களான நாம் தான் உம்மத்துகள். எங்களுக்கு பாவ மன்னிப்பேக்கூடிய ஆளான்னு சொல்லிட்டு கேட்குறோம். யார் கேட்குறோம்? எல்லாருக்குமே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தர்களாகிய எங்கள் அனைவருக்குமே பாவ மன்னிப்பு கொடுன்னு கேட்குறோம். அல்லாஹ் சொல்கிறான், யார் ஒருவர் பாவ மன்னிப்பு கேட்குறாங்களோ அவர்களுக்கு பாவத்தை மன்னிக்கிறது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு வாழ்வாதாரத்தை உயர்த்துவோன்னு சொல்கிறான். அதே சமயத்தில் பாவ மன்னிப்பில் நமக்கு மட்டும் கேட்காம உலக மக்களுக்கே கேட்கும்போது எத்தனை மக்கள் இருக்கிறாங்களோ அத்தனை மக்கள் அளவுக்கான எண்ணிக்கையில் நமக்கு நன்மை வழங்கப்படும். நீங்களே சொல்லுங்கள், இப்போ எனக்கு நான் பாவ மன்னிப்பு கேட்கும்போது ஒரு நன்மை கிடைக்கிது, ஒரு பாவம் கழியுதுன்னா, இதே மற்றவங்களுக்காகவும் நம்ம சேர்த்து செய்யும் போது அது கோடிக்கணக்கான நன்மை கிடைக்குது, கோடிக்கணக்கான பாவங்கள் மன்னிக்கப்படுது. அப்போ நன்மை அதிகமாக கொடுக்கப்படுதுன்னா என்ன அர்த்தம்னா, அவங்களுக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் விலகப்படுது, அல்லாஹுடைய அருள் கிடைக்க போகுதுன்னு அர்த்தம். அதனால் முதல்ல என்ன பண்ணும், அல்லாஹ் மௌஃபிர்லி லி உம்மத்தி முஹம்மதின் ஓதிக்கோங்க. அடுத்தது அல்லாஹும்ம அஸ்லிஹ் உம்மத்த முஹம்மதின். அப்படின்னா, யா அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்துடைய நிலைகளை நீ உயர்த்துவாயாகன்னு அர்த்தம். உம்மத்துகளுடைய நிலைமைகள்னால் என்ன அர்த்தம்? இப்போ நபியவர்களுடைய உம்மத்துகள் இந்த உலகத்துலேயும் நம்ம எத்தனையோ நிலைகளை கடந்து வரோம். மறுமையிலையும் நிலைகள் இருக்குது, கபர்லேயும் நிலைகள் இருக்குது. ஏன்னா ஒரு நல்லடியார்களுக்கு ஒவ்வொரு கடத்துலையுமே நிலைகள் இருந்து கொண்டே இருக்கும். அப்போ பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நிலைகள்லையுமே நமக்கு உயர்வானதை கொடுக்கணும், அதில் உயர்த்தி கொடுக்கணும்னு கேட்குறோம். தொழில் ஆரம்பிக்கிறோமா, அதில் உயர்ந்த நிலை. படிக்கிறோமா, அதில் உயர்ந்த நிலை. மௌத்தாரமா, மௌத்தானதுக்கு பிறகு நல்லடியார்கள் கொடுக்கக்கூடிய உயர்ந்த நிலை. கபருடைய வாழ்க்கையா, அதில் உயர்ந்த நிலை. மறுமையா, அதில் உயர்ந்த நிலைன்னு சொல்லிட்டு சொர்க்கத்தில் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் வரை எல்லா உயர்வையுமே கேட்கக்கூடிய வரி தான் நபி அவர்களுடைய உம்மத்துகளுக்காக உயர்வை கொடு அப்படிங்கிறது. அடுத்தது அல்லாஹும்ம ஃபர்ரிஜ் அன் உம்மத்தி முஹம்மதின். அப்படின்னு என்ன அர்த்தம்னா, யாரெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்துகளாக இருக்காங்களோ அவர்களுக்கு நீ லேசானதை கொடுப்பாயாக யா அல்லாஹ் அப்படின்னு கேட்குறோம். எதை லேசாக்கி கொடுக்கணும்? நம்ம வாழ்க்கையை லேசாக்கி கொடுக்கணும், நம்மளுடைய கவலைகளை போக்கி கொடுக்கணும், நம்மளுடைய நிலைமைகளை உயர்த்தி கொடுக்கணும், நம்மளுடைய தொழிலில் லேசாக கொடுக்கணும், படிப்பில் லேசாக கொடுக்கணும். அதேமாதிரி வாழ்க்கையில் நம்ம ஒவ்வொரு கட்டத்திலையும் பெண்கள் ஆகட்டும் ஆண்கள் ஆகட்டும் எவ்வளவோ முயற்சிகள் செய்கிறோம். அந்த முயற்சிகள் எல்லாத்தையும் என்ன பண்ணணும்? லேசாக்கி கொடுக்கணும். அப்போ நமக்கு என்ன வேணும்? யார் எதை செஞ்சாலும் லேசக்கூடியாளான்னு கேட்குறோம். உண்மையாலுமே நம்ம எந்த விஷயத்தையும் செய்யாமையோ இல்லை எந்த சோதனையும் வராமல் இந்த உலகத்தில் வாழ முடியாது. ஏதாவது ஒன்று செஞ்சுக்கிட்டே இருப்போம், ஏதாவது ஒரு பிரச்சனை வரும். ஆனால் அதில் லேசு வந்துருச்சுன்னா அல்லாஹ்வுடைய கிருபையை கொண்டு அதை நம்ம என்ன பண்ணிடுவோம்? ஓவர் கம் பண்ணி வந்துடுவோம். அதனால தான் அதுலேருந்து ஓவர் கம் பண்ணி வர்றதுக்கே நமக்கு அல்லாஹ்வுடைய லேசு தேவைப்படுது. அதை நம்ம கேட்குறோம். அல்லாஹும்ம அஸ்லிஹ் உம்மத்த முஹம்மத். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, யா அல்லாஹ் உன்னுடைய கருணையை எங்கள் மீது, அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்துகள் மீது பொழிவாயாக அப்படின்னு கேட்குறோம். என்ன கேட்குறோம்? கருணை. அல்லாஹுடைய கருணையை கொண்டு தான் நம்ம தேவைகள் நிறைவேற்றப்படுது, நம்முடைய நிலைமைகள் மாறுது. அப்போ அல்லாஹுடைய கருணையை நம்ம என்ன கேட்குறோம்? யாரெல்லாம் உம்மத்தாக இருக்காங்களோ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அவர்கள் அனைவரின் மீதும் நீ பொழிந்தருள்வாயாகன்னு சொல்லிட்டு அல்லாஹ்விடத்தில் நம்ம என்ன பண்ணுறோம்? வேண்டி விரும்பி நம்ம கேட்டுக்கிறோம். அப்போ எல்லாருக்காகவே நம்ம கேட்டிருக்கோம். என்ன கேட்டிருக்கோம்? 4 விஷயம். ஒன்று என்ன கேட்டோம்? பாவ மன்னிப்பு கேட்டோம். ரெண்டாவது என்ன கேட்டோம்? லேசாக்கிவேன்னு கேட்டோம். உயர்வை கொடுன்னு கேட்டோம். அதுக்கப்புறம் கருணையை கொடுன்னு கேட்டோம். அப்போ நமக்கு மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கிற அனைவருக்காகவும் நம்ம இந்த ஒரு விஷயத்தை கேட்டிருக்கோம். இப்போ கடைசியாக ஒரு தடவை எல்லாத்தையும் சேர்த்து ஓதி காட்டுறேன் பாருங்க. அல்லாஹ் மகுஃபிர்லி உம்மத்த முஹம்மதின். அல்லாஹும்ம ஃபர்ரிஜ் அன் உம்மத்த முஹம்மதின். அல்லாஹும்ம அஸ்லிஹ் அன் உம்மத்த முஹம்மதின். அல்லாஹும்மர்ஹம் உம்மத்த முஹம்மதின். இதன் மூலமாக நம்மளுடைய தேவைகள் நிறைவேறும், கஷ்டங்கள் நீங்கும், நல்ல நிலைமைகள் நசீபுகள் உண்டாகும். அல்லாஹ்வே போதுமானவன். செல்வம் பெருகெடுக்கும், நமக்கு காசில் பிரச்சனையே இருக்காது.